பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்று இந்த வசனத்தை பார்க்கும்போது, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். என்று பிரசங்கி 3:12 வசனத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவாகவே கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, இந்த பூமியில வாழுகிற நாட்கள்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதும் நன்மை செய்கிறதும் விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க காரியம் என்று பிரசங்கி உணர்ந்து பேசுவதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையும் உண்மையா இருக்கு. ஏன்னா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஆதியிலே ஆதி மனுஷர்களுக்கு ஆண்டவர் பேசினதை பார்க்கிறோம். ஏன்னா நன்மை செய்கிறதுக்காக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போதும் இந்த பூமியில அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்க கடவும், அப்போது ஏற்ற காலத்திலே அறுப்போம், அதனுடைய பலனை அறுப்போம் என்று நம்ம பவுல் மூலமாய் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ நன்மை இன்னதென்று மனுஷனே உனக்கு தெரியாதா என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம கர்த்தர் பேசுறதை நம்ம பார்க்க முடியும். ஏசாயன் மூலமாய் பேசுறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது நன்மை செய்கிறதுக்கு தான். ஏன்னா முதல் ஆதியில இருந்த டெஸ்டும் அதுதான். முதல் மனுஷன் விழ காரணமா இருந்தோம் அதுதான். ஏன்னா நன்மை தீமை அறிகிற அந்த கனியை புசிக்கிற அந்த காரியத்தினாலதான் பாவம் இந்த பூமியில வந்தது. அதனால இந்நாள் வரையும் நம்ம கஷ்டப்படுறதை பார்க்கிறோம். அப்போ நன்மை எது தருமோ அதை தான் நம்ம கை கொள்ளணும் ஆதி முதலாகவே நமக்கு சொல்லப்படும். அப்ப வெறும் அந்த ஒரு வார்த்தையே போதுமானது. அப்ப அந்த நன்மை செய்வதுதான் முக்கியமா இருக்கு. அதே போல மகிழ்ச்சியா இருப்பது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் என்று நம்ம ப்ராவர்ப்ஸ்ல பார்க்கிறோம். அப்ப எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா முழு பைபிளுமே உன்னை நீ நேசிக்கிறது போல பிற நேசி என்று சொல்கிறது போல முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனை அன்பு கூறுவார் என்று சொல்லும் போதும் அது முற்றிலுமாகவே நன்மையில வருகிறது. அது கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் பிறருக்கு நன்மை செய்கிற காரியமும் கர்த்தருக்குள்ளாக செய்கிற காரியம் தான் இதுல சொல்லப்படுது. அப்ப வசனம் சொல்லுகிறபடி நம்ம நடக்கிறதுக்கு தான் இது கற்றுக் கொடுக்கப்படுது. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம நடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நன்மை செய்வராக சுற்றித் இருந்தால் அதே போல நம்ம வாழ்கிற நாட்களெல்லாம் நமக்கு கிடைக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நன்மை செய்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காண கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகாமல் துக்கமான சூழ்நிலையிலும் கூட சத்ரு நம்மை துக்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தள்ளும் போது கூட அப்போதும் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருந்து ஜெயம் எடுக்கணும்னு தான் நான் இந்த வசனத்துல உணர்த்தப்படுறேன். எப்படி சந்தோஷமா இருக்க முடியாத சூழ்நிலையிலும் கூட நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்க முடியும். பக்தன் சொல்றது போல, அதாவது திராட்சை ரசம் இல்லாமல் போனாலும் சரி, ஆட்டு தொழுவத்துல மந்தைகள் இல்லாமல் போனாலும் சரி, எந்த சூழ்நிலையும் அத்திப்பழம் இல்லாமல் போனாலும் எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொன்னது போல நாம எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா அப்படி இருக்கும்போது நமக்கு வாய்ப்பே இல்லை, நம்மகிட்ட எதுவுமே இல்லை, ஹோப்பே இல்லை. அப்படி இருக்கும்போதும் அந்த ஹோப்லெஸ்ல எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசித்து நம்ம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது சத்ரு அங்க வெட்கப்பட்டு போகிறவனா இருக்கிறான். கர்த்தரும் நமக்குள் நம்ம நிமித்தமாக மகிழ்ந்து அவர் நாமும் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. இதுதான் இதில் நான் உணர்த்தப்படுறேன். கர்த்தர் தாமே அப்படியாக மகிழ்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து நன்மை செய்கிறவர்களாக இருந்து கர்த்தர் சித்தத்தை செய்து முடிக்க ஆவியானவர் தாமே எல்லா சூழ்நிலையும் நம்ம வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.